சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிவா சிந்துக்கு சாப்பிடலாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ சிவா சிந்துவா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. சிந்து எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது சிவா அவங்க மடியில் படுக்க வச்சு சிந்துவை தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அடுத்து நிறையா வெளிச்சம்லாம் வந்துடுது. இப்போ சிவா வந்து சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படியே முதுகில் தூக்கிட்டு வராங்க. ரொம்பவுமே வேகமாக கதையை கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தா காயத்ரி ரூமில் படுத்திருக்காங்க. அங்கே எசக்கி வராங்க. வந்து காயத்ரி கிட்ட தப்பாக பேசுகிறாங்க. இப்போ செலியனை பற்றி சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறாங்க. அதனால் காயத்ரி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பேசி எசக்கி சொன்னதுக்கப்புறம் அப்போ காயத்ரி ரொம்ப கோவமாக பேசி இங்கேருந்து எந்திரிச்சு போன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா இடையில அன்னபூர்ணியோடைய எமோஷனலை வச்சு இப்போ பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி அப்படியே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி பேசுகிறாங்க. இருந்தாலும் காயத்ரி ரொம்ப கோவமாக ரியாக்ட் பண்ணதுனால எசக்கி அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு அதாவது போயிடுறாங்க. அதோட பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், சிந்துவோட கதை முடிஞ்சிச்சு. இனிமேல் சிவா நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தா சிவா அப்படியே செம்ம மாசா ஹாஸ்பிட்டலுக்குள்ளார வராரு. அதை பார்க்குற ஸ்னேகா வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன இவன் இங்கே உடனே வரான் இங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ பார்த்தா பின்னாடியே வீல் சேரில் சிந்துவும் வராங்க. சிந்துவை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே அதிர்ச்சி ஆகிடுது. அவ்வளோ உயரத்துலேருந்து உளுந்து இப்படிலாம் நடந்து எப்படி இன்னும் உயிரோடு இருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சிவா வந்து இந்த மாதிரிலாம் நினைக்கல. அதாவது இதுக்கு பின்னாடி வந்து ஆனால் சிந்து வந்து சொன்னாங்க இல்லையா தள்ளி விட்டது அப்படின்ட்டு, அதெல்லாம் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. சிந்து வந்து அப்படியே அந்த வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. சிவா அப்படியே யோசனையோடைய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்து போகிறாரு. இதெல்லாம் பார்க்குற சினேகாவுக்கு வந்து அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக போய் அவங்க அப்பா தேவராஜன் இருக்கார்ல அவர்கிட்ட போய் சொல்லி புலம்புறாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இல்லை நான் என் கண்ணால் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோடு சொல்கிறாங்க. கதையை செம்ம ஃபாஸ்ட்டாகவும் அடுத்து என்னன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா மற்ற சீரியல்லாம் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வார கணக்கில் கொண்டு போகலாம். அவங்க காட்டிலேருந்து வெளியில் வர்றதை ஒரு வாரம் காட்டலாம். அவங்கள காணான்னு சொல்லி இவங்க வீட்டில் அதாவது சிவா வீட்லேயே தேடுறத ஒரு வாரம் காட்டலாம். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சந்தோஷம் பண்ணுறேன் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பக்கத்து ஸ்னேகா இந்த சைடில் இருக்க கதையை ஒரு வாரம் காட்டலாம். இப்படியெல்லாம் போட்டு ஒரு சில கதையில் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். அது மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே அடுத்து இப்போ அவங்க அங்கே காட்டிலேருந்து எப்படி வந்தாங்கங்கிறத வந்து கூட அப்படி சும்மா சக்குன்னு சின்னதாக காட்டி உடனே இங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கதையை ரொம்பவுமே அதாவது கதை இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியும். அதனால் ரொம்பவுமே சூப்பராக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகத்தையும் பைரவியும் காட்டல ஒரு மாதிரியாக கதையை கொண்டு போகிறாங்க. இப்போ அடுத்து சிவாவுக்கு வந்து இது சம்மந்தமாக இருக்கிற உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா வேறு மாதிரி கதையாக இருக்க போகுது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.